புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பாம்பு புகுந்ததால் மாணவிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உள்ளது. கல்லூரி வளாகத்தில் இருந்த புதருக்குள் பாம்பு ஒன்று பதுங்கி இருந்தது. இதனை பார்த்த மாணவிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அந்த பாம்பு அங்கும் இங்குமாக ஓடி சிறிது நேரத்தில் அங்குள்ள ஒரு புதருக்குள் பதுங்கிக் கொண்டது. இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதனிடையே கல்லூரி மாணவிகள் அந்த பாம்பை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர். வெள்ளியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் சீனியர் SP கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாத்திட புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வாரந்தோறும் மக்கள் மற்றும் நடத்தப்படுகின்றன. அதன் அடிப்படையில் வெள்ளியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில், வெள்ளியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் நேரடியாக வந்து தங்களது பிரச்சினைகளை தெரிவித்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் மங்களம், நெட்டப்பாக்கம், மடுகரை, திருப்புவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உடனிருந்தனர். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்திரா நகர் திமுக தொகுதி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று தருமபுரி திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத் தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் ப. காந்தி ஏழைகளுக்கு வேட்டி சேலை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளம்பரதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணியன், பொற்சழியன், பிரபு, தேவநாதன், ஜெகன், செல்லதுரை மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில அணிகளின் நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாவட்டத்தில் இன்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக பாக்டர் அசை மற்றும் இன்ஹிபிட்டார் லெவல் இரத்த பரிசோதனை செய்யும் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 44 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் என இன்டாஸ் அறக்கட்டளை பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்டம் ஹீமோபோலியா சங்கத்தில் இன்டாஸ் அறக்கட்டளை மூலம் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக பாக்டர் அசை மற்றும் இன்ஹிபிட்டார் லெவல் இரத்த பரிசோதனை செய்யும் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இதில் சுமார் 111 நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹீமோபோலியா சங்கத்தின் தலைவி டாக்டர் நளினி மற்றும் சசிகலா தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து இதில் சென்னை இன்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் M. விக்னேஷ், எமி சிண்ட்ரலா
பேரி ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் அவினாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்தார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பெருமளவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் உதய நாள் விழா அன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, மகளிர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று புதுவை கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து சாராய கடைகள், கள்ளுக்கடைகள், இந்தியாவில் தயாராகும் அயல்நாட்டு மதுபான கடைகள், மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் உணவு விடுதிகளுக்கு கலால்துறை சார்பில் இந்த உத்தரவு அனுப்பப்பட்டுள்ளது. பல்வேறு வகையிலும் 18 வயதிற்குட்பட்டவர்களை மதுபான பார்களில் பெற்றோர்கள், உறவினர்களுடன் உள்ளே அனுமதித்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்துள்ளன. 1970ஆம் ஆண்டு 196 புதுவை கலால் விதி 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யவோ கொடுக்கவோ கூடாது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இந்த விதியின்படி 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்வது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனை மீறுவோர் மீது இந்த விதியின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில இடங்களில் மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையின் காரணமாக நகர பகுதியான கிருஷ்ணா நகர், சூரியகாந்தி நகர், டிவி நகர் மற்றும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வீடுகளை சூழ்ந்துள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் மற்றும் மின் கம்பிகள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகரில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய சென்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனிடம் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தான் இது தொடர்பாக பலமுறை அரசிடம் முறையிட்டும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தான் சொல்வதை கேட்பதில்லை என தனது மனக்குமரலை வெளிப்படுத்தினார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மதுவால் ஏற்படும் சீர்கேடுகளை கண்டித்து போராட்டம் நடத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் 27 பேர் கொண்ட மாநில நிர்வாக குழு உறுப்பினர்களை நியமனம் செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி கவுண்டர் பாளையத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன், வடிவேல், ஜெயபால், மதி உள்ளிட்ட அனைத்து மாநில நிர்வாக உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அடுத்த கட்டமாக எதிர்வரும் தேர்தலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சந்திப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மருத்துவர் அன்புமணி அவர்களால் புதியதாக
நியமனம் செய்யப்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று தொகுதி முழுவதும் தியாகிகள் தினம் சிறப்பாக அனுசரிக்கவும், மருத்துவர் அன்புமணி அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மதுவால் ஏற்படும் சீர்கேடுகளை கண்டித்து விரைவில் போராட்டம் நடத்தவும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசித்து அனைத்து நிலை பொறுப்புகளும் அந்தந்த தொகுதி மண்டல நிர்வாகிகள் விரைவில் நியமனம் செய்யவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் பூர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் 34வது கிளையை அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன், நிர்வாக இயக்குநர் கன்னி யுவராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரியில் பூர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் 34வது கிளை அண்ணா சாலை அபிராமி ரெசிடென்சி எதிரில் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் பூர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன், நிர்வாக இயக்குநர் கன்னி யுவராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி புதிய ஷோரூமை திறந்து வைத்தனர். பூர்விகா அப்ளையன்சஸ் திறப்பு விழாவையொட்டி மொபைல் போன், லேப்டாப், ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இங்கு வாங்கப்படும் வீட்டு உபயோகப் பொருட்களை இலவசமாக வீடுகளுக்கு டெலிவரி செய்வது மட்டுமின்றி வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு வழங்கப்படுகிறது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.